21 வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். எழுந்திருக்க வேண்டும். நாங்களும் நாம் எழுந்திருக்கிறோமோ இல்லையோ, தேவன் எழுந்திருக்கபடியாக சீஷரிடத்தில் சொல்கிறார். அங்கே அவர் தெளிவாக சொல்கிறார், 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதையும் சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். எதிர்மத்தமாய் எழுந்திருப்பாராம், தாம் எருசலேமிலே போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. எதற்காக எழுந்து போகிறார்? பாடுபட, இரண்டாவது கொலையை ஏற்றுக்கொள்ள, சிலுவை ஏற்றுக்கொள்ள எழுந்து போகிறார். நாமோ தேவ காரியத்தில் எழும்புவதற்கு யோசிக்கிறோம் இல்லைங்களா? மற்ற எல்லா காரியங்களுக்கும் ஓடுவதும் உழைப்பதும் ஆடுவதும் என்னவோ நடக்குது. ஆனால் தேவ காரியத்தில் யோசிக்கிறோம். இவர் எதற்கு எழுந்து போகிறார்? பாடுபட எழுந்து போகிறார். இரண்டாவது வேதனைப்பட எழுந்து போகிறார். மூன்றாவது வெட்கப்பட எழுந்து போகிறார். துக்கப்பட எழுந்து போகிறார். அவமானப்பட எழுந்து போகும்படியாக சீஷர்களுக்கு என்ன செய்கிறார்? சொல்லத் தொடங்கினார். இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அன்றைக்கு கிறிஸ்து கொலையுண்டு 3ஆவது நாளே எழுந்திருக்காமல் போயிருந்தால், படிக்கமா போ. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அவர் எழுந்திருக்காமல் போயிருந்தார், கொலை செய்யப்பட்ட பிற்பாடு அவர் செய்தார், எழுந்தார். சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு அவர் உயிரோடு கூட எழுந்தார். அப்படி அவர் எழுந்திருக்காமல் போயிருந்தார். அதுக்காக தான் என்ன பண்றாங்க? கொலை செய்ய காட்டி கொடுக்கும்படியாக அவர்கள் சொல்ல பண்ண, அதுக்கு என்ன பண்ணவர்? எந்த விதமான தடை செய்யாமல் என்ன பண்ணாங்க? எழுந்திருக்கிறார். அவர் எழுந்திராமல் போயிருந்தால் இங்க நம்ம உட்கார்ந்து வீணா போயிருக்கோம். தேவனை தேடுகிற ஜனங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வீணா போயிடும். இந்த ஆராதனை வீணான ஆராதனை அல்ல. இது அர்த்தமுள்ள அதிசயரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. புரிஞ்சுங்க? ஏனென்றால் அவர் எழுந்தபடியினாலே, எதிலிருந்து எழுந்தார்? மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தபடியினாலே. மறுபடியும் வாசிக்கிறதே, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், இன்னும் பாவத்தில் தான் இருந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தின் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. ஆனால் அவர் எழுந்திராவிட்டால், மரணத்துக்கு முன்பாக அவர் சிலுவை கடந்து போகாவிட்டால், கொலை செய்யும்படியாக சம்மதிக்காவிட்டால், பாடுகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் எழுந்திருக்க முடியாது அல்லவா? அப்போ அவர் எழுந்திராமல் போனால், உயிர் தெழாமல் போயிருந்தால் நம்ம எப்படி இருப்பாங்க? பாவத்துல இன்னும் அப்படித்தான் இருப்போம். நம்ம வாழ்க்கை ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. எதற்காக எழுந்தார்? நாம் பாவத்திலிருந்து மீட்கும்படியாக எழுந்தார். இரண்டாவது நம்முடைய விசுவாசம் வீணா போய்க்கூடாதுன்னு தான் எழுந்தார். எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது அவருடைய செயல்களிலே. யோசனையில் பெரியவரும் செயல்களிலே. ஆமா, அவர் செயல்பட்டார். எதற்காக? கொலை செய்யவும், இரண்டாவது பாடுபடவும் எழுந்தார். நம்ம சர்ச்சைக்கு வரதுக்கு எழுதுறது யோசிக்கிறீங்களா? எதற்காக எழுந்தார்? அவர் என்ன குற்றம் செய்தார்? கொலை செய்வதற்கு. அவர் என்ன மற்றவர்களை வேதனைப்படுத்தினார்? பாடுபடுவதற்கு. சொல்லுங்க. நமக்குள்ள எவ்வளவோ காரியம் இருக்கு. அது நிமித்தமாக கூட பாடுகள் வரலாம். அவனவர் தன் சுயேட்சையினாலே சோதிக்கப்படுகிறான் என்று தேவனால் ஒருவனும் சோதிக்கப்படுவதில்லை. என் சுய இச்சையினாலே நான் சோதிக்கப்படுகிறேன். ஆனால் அவருடைய சுய இச்சையினால் சோதிக்கப்படவில்லை. அவர் நீதிமான்.
அவற்றில் ஒரு குற்றத்தையும் விடாத்து காணவில்லை. ஆனால் என்ன செய்கிறார்? கொலை செய்யும்படியாக இரண்டாவது பாடுபடும்படியாக எழுந்திருக்கிறார். அந்த எழுப்புதல், அந்த அன்றைக்கு அவர் எழுந்திராவிட்டால் நான் பாவத்தில் தான் இருந்திருப்பேன். இரண்டாவது என்ன இதற்கு படிக்கிறது? நீங்க மறுபடியும் விசுவாச நீங்க வந்து உட்கார்ந்து நான் பிரசங்கம் பண்ணதுல வீணா போயிருக்கேன். இது வீணான காரியம் அல்ல. இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆழமான காரியங்கள் அர்த்தத்தோடு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் போதிக்கப்பட்டாலும் கூட அதிலே ஒரு வீணானதாக தான் மிச்சமாயிருக்கும். இந்த போதனை நித்தியத்துக்கு கொண்டு போகும். கிறிஸ்துவ போதனை நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அழைத்து போகிற ஒரு போதனையா இருக்கிறது. அதனால்தான் அன்றைக்கு பாடுபட எழுந்தார். இரண்டாவது அடிக்க எழுந்தார். மற்றவர்கள் அடிக்கும்படியா இவர் எழுந்தார். நம்ம என்ன பண்ணுங்க? மற்றவர்கள் அடிப்பதற்காக எழும்புவோம். அவரோ மற்றவர்கள் தன்னை அடிப்பதற்காக, மற்றவர்கள் தன்னை ஈட்டினால் குத்துவதற்காக, முற்றிலும் சூட்டுவதற்காக தான் அவர் எழுந்தார். அவர் அன்றைக்கு எழுந்திராவிட்டால் நான் வீணாய் போயிருக்கும். இந்த நேரங்கள் தான் நான் பேசுவதும் வீண்தான், நீங்கள் கேட்பதும். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த எப்படியெல்லாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் விளக்கி காண்பித்திருக்கிறார். யோசிங்க. அநேகருக்கு இந்த விளக்கம் தெரியாம இருக்கு. எதற்காக எழுந்தார்? என்னை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தான் அன்றைக்கு எழுந்தார். ஆனால் எழுந்த போது நடக்கின்ற சம்பவத்தை பார்ப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23 வாசிய. அவரோ திருப்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இயேசு எழுந்திருப்பதற்கு பேதுரு எப்படி இருக்கிறார்? இடரலாய் இருக்கிறார். எழுந்துக்க போறேன். எதுக்கு எழுதுக்க போறான்னு? கொலை செய்யவும் பாடுபடும் எழுந்துக்க போறோம். இவர் ஏதோ கூப்பிடப்படுறாங்க. யார் கூப்பிடுகிறது? அதை மறுபடியும் வாசிக்கமா? அதுக்கு முன் வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து ஆண்டவர், நாங்க வந்து நீங்க ஆட்சி செய்வீங்க, ஆளுகை செய்வீங்கன்னு பார்த்தா நீங்க கொலை செய்யப்படணும் போறீங்களே. எழுந்து எங்க போறீங்க? அவங்க கொலை செய்வாங்க, நீங்க எழுந்து போறீங்களே. எங்கிட்ட பட்டை இருக்கு, என்ன பண்ணுவானு? காதை வெட்டிடுவாங்க. என்ன பண்ணுவாரு? காதை யார் வெட்டிருந்துங்க? தான் சொல்லப்படுகிறது இல்லைங்களா? அதனால தனியா கூட சொல்றாரு, இது உனக்கு நேரிடக்கூடாது. எது உனக்கு? எழுந்தால்தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். பேதுருவே, நான் எழுந்தால்தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். அந்த ரகசியம் தெரியாம அவர் வந்து பாருங்க செட்டில் ஆகணும் பார்க்க என்ன பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுங்க? செட்டில் ஆகிட்டா நல்லா இருக்கும். ஒரு செட்டில் ஆகிடும். நம்ம எங்க செட்டில் ஆக போறீங்க? இப்ப பாருங்க 3ல கூட செட்டில் ஆகணும் பிளான் பண்ண. என்ன பண்ணாங்க? நிலாவில் போய் செட்டில் ஆகலான்ட்டு இன்னைக்கு நடந்துட்டு நடக்குது. இவர் நினைக்கிறாரு இயேசுவோட செட்டில் ஆகிடலாம். நம்ம கூட என்ன பண்ணுங்க? உழைச்சி தான் பண்ணலாம். ஒரு சொல்லுங்க, அனைவருடைய மோட்டிவ் என்ன? அனைவருடைய எண்ணம் என்ன? இங்க இருக்கிற எல்லாரும் என்ன சொல்ல மாட்டீங்களே? எல்லாருக்கும் அதான் சொல்லுது. இல்ல ஒரு அழகு தூக்கி போட்டீங்களா? எப்படியாவது ஒரு செட்டில் ஆகிடும் இல்லைங்களா? அதே எண்ணம் யாருக்கு வந்தது? இயேசுவோட செட்டில் ஆகிடலாம். அவர் முதல் மந்திரியா இருப்பு. நம்ம யாரா இருக்காங்க? நம்ம சைட்ல என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு மந்திரியா இருக்கலாம், செட்டில் ஆயிடலாம். இவரை வச்சு நம்ம காலத்தை ஓட்டிலாம் நினைக்கிறாரு. 33 வயசு தான். அதுக்கு என்ன வயசு? இயேசுவுக்கு எழுந்து போறாரு. எதுக்கு எழுந்து போறாரு? பாடுபட 33 வயசுல எழுந்து போறாரு. நம்மளா சொல்றாங்க, இல்ல ஒரு 50 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இங்க வந்து நல்லா பண்றேன் நானு. எல்லாம் எவ்வளவு பிளான் இருக்கு தெரியுங்களா? நம்ம ஒரே எத்தனை பேருக்குள்ளாக ஒரு பிளானோட தான் கத்துக்கிட்ட வரும். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற உள்ளதிரிகளை என்ன பண்ணுவார்? ஆராய்ந்து பார்க்கிறவர். இவருக்குள்ள என்ன இருந்தது? படிக்க மறுபடியும் ஆகதை. அப்போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அது கொஞ்சம் படிங்க ப்ளீஸ். And Peter, protesting, said to him, "Be it far from you, Lord. It is impossible that this will come about."
கடிந்து கொள்ள தொடங்கினார். Protesting னா அதை தடுக்கிறார். தடுக்கிறார். என்ன பண்றவரு? இது உமக்கு நம்ம கூட குடும்பத்துல அநேக தடைக்கற்களா இருக்கும். என்ன பண்ணணும்? நம்ம கூட அப்புறம் குடும்பத்துக்குள்ளாக நாமும் வளர்வது கிடையாது, குடும்பத்தில் இருக்கிறவரையும் வளர்ப்பது எப்படி இருக்கணுமோ அதை தடுக்கிறார். அதுதானே வழி, அதுதானே இயேசு வந்த நோக்கமே. இயேசு நம்மை அழைத்த நோக்கம் ஒன்று இருக்கிறது அல்லவா? நம்மெல்லாம் ஒரு எதர்ச்சியா வரலங்க, ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்து நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார். இயேசு உலகத்தில் வந்ததற்கு ஒரு பிரதானமான நோக்கம் இருந்தது. உலகத்தில் எல்லாரும் வந்ததற்கு நோக்கம் இருக்கிறது. ஆனால் இயேசு வந்த நோக்கம் உலகத்தில் யாரும் கண்டிராத, யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம் செய்ய முடியாத நோக்கத்தோடு தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இதை என்ன செய்கிறார்? கடிந்து கொண்டார், தடுக்கிறார். இது வேண்டாம், நான் உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம். அவர் அன்றைக்கு எழுந்திருக்காவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாய் போயிருக்கும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இயேசு அன்றைக்கு கொலை செய்யவும் பாடுபடவும் எழுந்திருந்து கடந்து போகாவிட்டால், சிலுவையில் அறையப்படாவிட்டால் இன்றைக்கு கிறிஸ்துவம் என்பதுக்கு என்ன கிடையாதுங்க. அது உலக ரீதியான ஒரு ஆராதனை போல் தான் இருக்கும். உலக வழிபாடுகள் எப்படி இருக்கிறது அது போல் தான் நம்முடைய வழிபாடு இருந்திருக்கும். இதுல எந்த விதமான மீனிங்ஸும் இருந்திருக்காது. அவைகள் வாயிருந்தும் பேசாது, கண்களிருந்தும் காணாது, மூக்கிருந்தும் முகராது, கால்களிலிருந்தும் நடக்காது. ஆனால் தேவன் எழுந்தபடியினாலே என் ஆராதனை பயனுள்ள ஆராதனை. தேவன் எழுந்தபடினால்தான் நாம் பேச முடிகிறது. சத்தியத்தை பேசுகிறேன், சத்தியத்தையும் அறிவீர்கள். இதில் ஒரு மாற்றம் வருவதற்கு காரணம் என்ன? அவர் எழுந்தபடினால்தான். அவர் பாடுபட எழுந்தார், மரணத்தை ஏற்றுக்கொள்ள எழுந்தார், உயிரோடு கூட எழுந்தார். அதனால்தான் இந்த ஆராதனை எல்லாம் நடக்குது. அதனால இனவே முட்டி மோதி நம்ம ஓடி வந்தது எங்கன்னா ஏதோ ஒரு காரியம் நம்ம எழுத்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதுக்கு உள்ள ஏதோ ஒன்று உணர்வு கொடுத்து கொண்டு நம்ம வளர்க்கபடியான ஏதோ ஒரு உள்ள நடந்துட்டு இருக்கு. நடக்குதா இல்லைங்களா? யாருக்கு நடக்குது சொல்லுங்க? நடக்கணும். அதற்காக தான் இயேசு எழுந்தார். நீங்க சொல்லுங்க, படிக்குமா? சமீபத்திலே அதை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இதற்கு முன்பாக அவர் பேதுரு குறித்து பேசுவதை பார்ப்போம். அதே அதிகாரம் 17 வாசிக்க, 16 17 வாசிக்க. சீமோன் பேதுரு பிரத்யுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். நீ பாக்கியவான் சொல்றாங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்லி 17 சொல்கிறார். அதே நேரம் என்ன பண்ணுங்க? பேதுருவை பார்த்து பின்னாக போ சாத்தான். என்னதுக்கு? பேதுருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். பேதுருக்குள்ள யார் இருக்குது? நமக்குள்ள என்ன இருக்குங்க? அவர் என்கிறார், இவர் என்கிறார். முட்டி மோதி இருக்கிறாங்க. உலகத்தின் மனுஷாலாம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற மனுஷாலுக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுங்க. நமக்குள்ள 2ஆம் கட்டம் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணாங்க? 2ஆம் கட்ட மனுஷனுங்க 2 மனம் வேணுன்ற மாதிரி 2 மனசா இருக்கும். பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் தான், எனக்குள் நன்மையும் இருக்கிறது. இங்கே 17 என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, சீமோனே நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு பிதாவே இறங்கி வந்து பேதுருவிடத்திலே வெளிப்படுத்தினார். அதே பிதா இறங்கினத்தில் யாரும் இறங்கினது? சாத்தான். யோசிச்சு பாருங்க, என்ன அருமையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில தேவனும் இறங்குவா, அடுத்துதான் இருக்கணும். அதனாலதான் நம்ம எல்லாம் இப்படிதான் இருக்கணும். அதுக்கு ஒரு என்னது கிடையாது, நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு காரியம் இல்லாம, அர்த்தம் இல்லாம என்ன பண்ற வரும். நானும் எதை பிரசங்கம் பண்ற, படிக்கிறது எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன கேட்குறீங்க? ஒரு மாற்றமா நமக்குள்ள 11 மாசம் வந்துடுச்சு, 2வது வாரமும் வந்தாச்சு. இன்னும் ஒரு முன்னேற்றம் நமக்குள்ள இருக்குங்களா? சொல்லுங்க. இன்னும் பிரசங்கிக்கிற எனக்கும் ஒரு முழுமையான முன்னேற்றம் இல்லை. உங்களுக்கு தான் இல்லை, நாங்கள் முன்னே இருக்கிற சொல்றீங்களா? எனக்கும் முன்னேற்றம் இல்லை. சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. முன்னேறிட்டீங்க போடுறதுக்கு. நான் தான் பின்தங்கி இருக்கிறேன். அதுக்கு பீகார்ல எப்படி முன்னேறிடுச்சு இல்லை, அது போல என்னாச்சுங்க? முன்னேறணும் சொல்லி பின்தங்கிட்டாங்க, பின்தங்க பண்ணாங்க. அது போல இருந்து நம் வாழ்க்கையிலே இங்கே
17 சொல்லப்படுகிறது பிதாதான் வெளிப்படுத்தினார். அதே நேரம் 23 என்ன சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே ஒரு சாத்தானே. என்னதுக்கு? ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பிரச்சனை. என்னதுக்கு? நம்ம கூட இந்த இடத்தை விட்டு இறங்கி போனாலும் பிரச்சனை வரப்போகுது. இங்க இருக்கிறவங்க ஆமேன் அல்லையா சொன்னீங்க. இறங்கிட்டு வீட்டுக்கு போனா நடக்கிற காரியம் எல்லாம் எனக்கு தெரியுமா, எனக்கு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. இங்க வந்து நான் பண்றேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா காலையிலும் துதிப்பேன், மாலையிலும். யாரெல்லாம் பாடுங்க அந்த பாட்டு? காலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன். துதிக்கிறோமா? இங்க வந்து துதிச்சிட்டோம். பிதானப்பட்ட துதிக்க வாயில் வச்சுட்டார். நம்ம துதிச்சிட்டோம். அவன் சொன்ன பிரகாரமாக நீ பாக்கியவான், பிதாவுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிட்டார் இல்லைங்களா? ஆனால் அங்கே அடுத்த ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளாக யார் அவனுடைய மனதை ஆள ஆரம்பித்தது? சாத்தான். அப்போ நமக்குள்ள ரெண்டு விதமான பிரமாணங்கள் இருக்கிறது. அதுக்கு நல்லா புரிஞ்சுங்க. இதிலிருந்து எப்போது விடுதலையாக முடியும்? எப்போது சொன்னால் இயேசுவை போல எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ண எழுதும் போதுதான் விடுதலை ஆக முடியும். ஆமென் சொல்லுங்க. இயேசு என்ன குற்றம் செய்தார்? அவரை கொலை செய்வதற்கு என்ன செய்தார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமே செய்யல. அவரு எதையும் அவர் செய்யவில்லை. எதற்கு அவர் பாடுபடணும்? நான் தவறு பண்றேன், நான் பாடுபடுறேன். எதை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற சட்டத்தை மீறி நாம் செய்யும் போது என்னதான் அவர்களுக்கு என்னதான் வரும்? பாடு வரும். அவருக்கு என்னங்க பாடுபடுவதற்கு? யாருக்கு என்ன வேதனை கொடுத்தா? வேதனையை தீர்த்தார் அல்லவா? வியாதியை சுகமாக்கினார் அல்லவா? மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பினார் அல்லவா? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவருக்கு எதற்கு எழுந்திருக்கிறார்? பாடுபடவும் கொலை செய்யபடியாக எழுந்திருக்கிறார். நல்ல காரியம்தான். யார் சொல்லுது? அன்பு நிமித்தமாக பேரு சொல்கிறார். உனக்கு இது நேரிட அன்பு நிமித்தமாய் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள அன்பு இருக்கிறது. காலையில வந்தா போதும், எங்களுக்கு நல்ல அன்புதான். மாலையும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது அல்லவா? அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். நாம் என்ன பண்ணாங்க? ஜெபிக்கிறோமா? டெய்லி அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நமக்குள்ள எவ்வளவு குறைகள் இருக்கிறது. ஆனால் இடத்தில் என்ன குறை இருந்தது? பாடுபடுவதற்கு என்ன குறை இருக்கிறது? இவருக்கு பாடுபட்டால்தான் என்னுடைய வாழ்விலை விசுவாசம் பயனுள்ளதாக இருக்கும். இயேசு அன்றைக்கு பாடுபடாவிட்டால் இவ்வளவு செஞ்சும் நான் வந்து ஒரு வருஷம் நல்ல இன்னும் பயன் இல்லாம இருக்கிறேன்னு, அவருக்கும் பயன் இல்லை, ஒருவருக்கும் பயன் இல்லாம இருக்கு நம்ம வாழ்க்கையில. இங்கே மறுபடியும் வாசிக்கிறது. அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும். எதை சிந்திக்க வேண்டும்? இது தேவ சித்தமா? காலையில் ஆராதனை வருவது தேவனுடைய சித்தமா? சித்தமா இல்லைங்களா? வேதத்தை வாசிப்பது தேவ சித்தமா இல்லையா? சித்தம் தான். தேவ சித்தம் தான். அப்போ இங்கே இவருடைய காரியங்களை பார்க்கும் போது தேவனுக்கு ஏற்றவனை சிந்தியாமல் மனுஷனுக்கு, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து தேவனுக்கு என்ன அதை சிந்திப்பது கிடையாது. நமக்கு வேண்டியதெல்லாம் சிந்திக்கிறோம், நமக்கு வேண்டியதெல்லாம் யோசிக்கிறதுனால தேவனுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் அவருடைய சித்தமா இருந்தது, அவருடைய நோக்கமா இருந்தது. உலகத்தில் வாழும் போது நன்மை செய்வது அவருடைய நோக்கம். காரணமாக அது பிதாவின் சித்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோமா? தேவனுக்கு ஏற்றவரை சிந்தியாமல் சிந்திக்கிறாயே. என்ன சிந்திக்கிறீங்க? இனி ஒரு நாட்களை என்ன சிந்திச்சு கொண்டிருக்கீங்க? நாம் என்ன சிந்திக்கிறோம்? நமக்கு வேண்டியதை, நமக்கு தேவையானதான் சிந்திக்கிறோம். தவறு கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா நாம்? யாருடைய பிள்ளை நீங்க? அப்பா பிதாவை அழைக்கும்படியான சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? யோசிங்க. அவரை சிந்திக்காமல் யாரை சிந்திக்கிறோம்? நாம் இங்க வரும்போது மாதம் சிந்திப்பதா? இல்ல, எங்கும் தேவனை சிந்திக்க வேண்டும்.
கடந்த வாரத்தில் நான் பெங்களூர் போயிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட குடும்பம், எனக்கு ஒரு 22 வருஷங்களாக இந்த குடும்பம் பழக்கம், என்னை அதிகமாக நேசித்து கனப்படுத்துகிற குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய தாயார் ஒரு 80 வயதுக்கும் அவங்க அங்கே இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 4 மகன்கள், 2 மகன்கள். இதில் வந்து மூத்த மகன் அவங்க அந்த சிஸ்டர் வீட்டில் தான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து டிஃபென்ஸில் வந்து பெரிய கெஸ்டட் ஆஃபீஸர், அவங்க ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அந்த தாய் தங்கி இருக்கிறாங்க. அப்போது ரொம்ப அவங்களுக்கு உடம்பு நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பலவீனம் அதிகரிச்சு. அப்போது அவங்களுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய ஊருக்கு நம்ம போயிடணும். அவங்களுடைய ஊர் வந்து குப்ளியில் இருக்கு, அங்கே போகணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரே கிளாஷாக நாங்கள் தான் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க ஃபோன் பண்ணி உங்களுடைய பிள்ளைகிட்ட கேட்கும்போது ஒரு பெரிய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஊழியர் செய்கிறவருக்கு அவர் சொல்லிட்டாரு, இல்லைம்மா என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னாரு. 2வது மகன்கிட்ட கேட்டாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னால் பார்த்துக்க முடியாது, ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டாங்க. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டாங்க. 3வது மகன் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, அதுக்கு யாருமே பார்த்துக்கிற மாதிரியே இல்லை. இந்த லெவலில் இருக்கிறாங்க. நான் பல வருஷமா அவங்ககிட்ட அந்த அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சத்தம் போட்டாங்க, நாங்கள் தான் பார்த்துக்கிறோங்க. அந்த சிஸ்டருடைய மகன், பெரிய மகன் கூட நாங்கள் பார்த்துக்கிறோம், எதுக்கு இதெல்லாம் பண்ண. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஊர்லேயே போய் என்ன பண்ணணும், ஊர் ஜனங்களோடவே இருந்துட்டு நம்மளுடைய முடிவை நம்ம அப்படி யோசிக்கிறாங்க. ஒரு குழந்தை தன்மைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. 80 வயசு ஆயிடுச்சு. ஒரு அவங்களுடைய விருப்பத்தை அவங்க சொல்றாங்க. இது யாருக்குமே விளங்கலை. சரி, அந்த இரவு ரொம்ப நேரம் அவங்க தெலுங்குலேயே பேசிட்டு இருக்கிறாங்க. மகனை திட்டுறாங்க. மகனுடைய பேத்தி எவ்வளோ அழகா பியூட்டியா இருந்தாலும் நான் போயிருக்கேன். அந்த பிள்ளை அவ்வளோ சாந்தமா இருக்கும். போன்ல பார்த்தீங்கன்னா பாட்டி என்ன பண்ணுங்க, கத்துனாலுக்கு எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஏன்னா அப்படி பேசுறீங்கன்ட்டு அவ்வளோ சவுண்டு கொடுத்து பேசிட்டு இருக்குது. அதுக்கு நல்ல பிலாம் படிச்சு நல்ல பிள்ளைங்க, அதனுடைய தெரியல. நான் போயிருக்கேன். நல்ல பாருங்க, அந்த தேவ சிந்தனைக்குள் வராதபடி என்ன செய்கிறது, கடைசி நாட்கள்ல பெற்றோர்கள் கனப்படுத்தணும். அதுக்கு ஒரு தாயும் தகப்பனையும் கனப்படும். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் வாய்ப்புகள் என்னென்னவோ அதை பயன்படுத்தணும். அப்படின்னு சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் என்ன செய்யணும், அந்த பொறுப்புகள் என்ன பண்ணுங்க, நீங்க பயன்படுத்த. அதுக்குதான் லைஃபை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நீங்க இந்த லைஃப்ல இந்த காலங்களில் நீங்க பயன்படாம இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படியெல்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நீங்க ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்குள்ள அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டேன். மொழி தெரியாது இல்லை, புரியுது, நம்ம பேசுறாங்க, சண்டை போடுறாங்க. அதனால என்னாலும் பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்க, பாஸ்டர் இருந்துருக்கீங்க, அதுக்கு நீங்க நைட் ஸ்டே பண்ணி காலைல போங்கன்னாங்க. நம்ம மகன் சொல்லிட்டாரு. சரி, நைட் அங்கே படுத்துட்டேன். வெளியில ஒரு ஹாலில் ஷோவாலே நான் படிச்சுட்டேன். காலையில் ஒரு 3:45 மணிக்கு எடுத்தும் ஆண்டு சொன்னாரு, இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அது இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணும், ஞானஸ்தானம் நீ கொடுக்கணும். ஒரு 2 வருஷம் ஒரு தாயை காப்பாற்ற மகனால் என்ன பண்ணலங்க யோசிக்கிறார். பெற்றெடுத்த அந்த தாய் அவங்கள படிக்க வச்சு எல்லாரும் நல்ல லெவலில் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஊழியக்காரர் இருக்கிறாங்க, ஒரு நல்ல நான் போனா அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா அவங்களெல்லாம் குறை சொல்லல, தேவனை மையப்படுத்தக்கூடிய சொல்கிறேன். தேவன் யார் பாருங்க. அவங்களால ஒரு 2 வருஷம் என்ன பண்ண முடியும், மகன் பார்த்தாங்க. அவங்க சொல்றாங்க, நான் பணம் கொடுக்கறது என் மகளை, நான் பணத்தை கொடுக்குறேன். என் தாயை நம்மள அந்த தாயாரை பார்ப்பதற்கு யாருமே முன் வர மாட்டாங்க. காலையில் ஜெபிக்கும் போது கத்து சொல்றாரு, 2 வருஷத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. 1000 வருஷம் கூட இருக்க போறாங்க. யார் எத்தனை வருஷங்க, 1000 வருஷம் 80 வயதான தாயை கூட இருக்க போறாங்க. இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ஆண்டவருடைய அந்த இரக்கம், தேவனுடைய அந்த சுவாபம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கர்த்தரை யோசிப்போம். அப்பதான் யோசிப்போம். மனுஷன் ஒரு தன்னுடைய சொந்த தாயை இவ்வளவு வருஷமா காப்பாத்தி ஒரு லெவல்ல கொண்டு வந்திருக்கிற தாய்க்கு ஒரு 2 வருஷம் பார்க்க முடியலையே, உடனே ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக தேவன் ஏவுகிறார். அன்னைக்கு பார்த்து அந்த ஒரு அருமையான வசனம் என்ன பண்ணுங்க, அதுல வந்து திரும்பி என்ன பண்ண மாட்டேன், யாரையும் நான் புறப்பே தள்ள மாட்டேன். ரொம்ப விளக்கத்தோடு கர்த்தர் பேசுகிறார். நான் சுயமா தான் யோசிக்கிறேன். என்ன பண்றேன், அது நான் சுயமா யோசிக்க. கவனிங்க ப்ளீஸ், குழந்தை விட்டுருக்கீங்க, இங்க பாருங்க. மைண்டெல்லாம் வெளியே போனா வேஸ்ட் ஆகிடும், வீணா போயிடும். கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க மைண்டெல்லாம் இங்க இருக்கணும். கர்த்தர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். குழந்தை விட்டுருக்க. அதுக்கப்புறமா
ஒரு 4:45 மணிக்கு நான் ஒவ்வொரு நாளும் அந்த வாட்ஸ்அப்ல அன்னைக்கு வசனங்கள் அனுப்புவேன். அதை 4:45 மணிக்கு நான் அனுப்புறேன். அந்த சகோதரர் யோசிக்கிறேன், என்ன இவங்க நல்லா ஜிபிக்கிறாங்க, எல்லாம் தவறல்ல, கர்த்தரை தான் நான் விளங்கி கொள்ள வாஞ்சிக்கிறேன். யார் வரைக்கும் குறை சொல்லலாம்னு கேட்டு நான் போனேன், என்னை மதிப்பாரு, என்னை கனப்படுத்துவார். நான் வீட்டுக்கு போயிட்டு நான் விடவே மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், நீங்க தங்கிதான் ஆகணும், அப்படி என்னை கனப்படுத்துவார். ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ளாக அந்த பாசத்தை வெளிப்படுத்த முடியலையே. வெளியே அலையருக்கு பாசத்தை காண்பிக்கிறோம், குடும்பத்துக்குள்ளாக ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம பண்ண மாட்டோம். வெளியே நான் எல்லாருக்கும் அன்பு காட்டி படுத்தினோம். பெற்ற அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய நல்ல படிச்சு இருக்கிற ஒரு மனுஷன் தன் பிள்ளைகளை ஒரு பெரிய லெவல்ல படிக்க வச்சிருக்கிறாரு. இவ்வளவு ஞானம் இருக்கிறது, தன்னுடைய தாயினுடைய காரியத்தை பார்க்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் தேவன். அந்த வாய்ப்பை இழக்கபடியாக அவருடைய தன்மை ஊழியர்களை பார்த்து கனப்படுத்துவாரு, அன்பாக தேவன் நேசிப்பார், எல்லாமே செய்வார், எல்லாமே செய்வார். சகோதரர் ரொம்ப நல்ல பிடிக்கும், ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ஸ். அவரு ஒரு அமைதலான என்ன பண்ண மாட்டாங்க, மனைவிகளோட சத்தமா பேச மாட்டாங்க, அவ்வளவு பயப்படுறது அதுக்கு சத்தமா, அப்படி ஒரு தன்மை. அப்போ 4:45 மணிக்கு நான் அவரை யோசிச்சுட்டு மெசேஜ் அனுப்புறேன். 4:45 மணிக்கு ஆன்லைன்ல இருக்கிறாரு, அவருக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. பிரைஸ் காட் பாஸ்டர், நான் இருக்கிறவருக்கு நான் தெரியாதுங்க, நான் எங்க இருக்கு தெரியாதவருக்கு, பெங்களூர் போயிருக்கேன் தெரியும், பட் தன்னுடைய அக்கா வீட்டுல இருக்கிற அம்மா பார்த்து அவருக்கு தெரியுமே. நான் யோசிச்சேன், சுயமா எதையும் நான் செய்ய மாட்டேன், பண்ணது நான் சுயமா எதையும் முடிவெடுக்கவே மாட்டேன், அந்த அளவுக்கு நான் ஒரு தகுதி கிடையாது, கர்த்தர் உணர்த்தினால்தான் செய்வேன். அதுக்கு சில விளக்கங்களை கர்த்தர் அடையாளங்களை காண்பிக்கணும். அப்போ அந்த மெசேஜ் வருது, பார்க்கிறேன். அப்பா சொல்றாரு, 2 வருஷம் அந்த தாயை என்ன பண்ண மாட்டாரு, என் நேசிக்கிற மகன் தான், ஆனால் தேவனை கேட்டதை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிறாரே. பாடுபட்டா என்ன, ஒரு தாயை ஒரு 2 வருஷம் காப்பாற்றுவது பெரிய ஒரு பாடா சொல்லுங்க, ஒரு பெரிய பாடா. அது வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் அல்லவா, இரவும் பகலும் விழித்திருந்து அந்த குழந்தையை காப்பாற்றின தாய் அல்லவா. தாயும் சரி தகப்பனும் சரி, யாரா இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் செய்யாம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகள் என்ன பண்ண நினைக்க, ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்கின்ற காலத்தில் உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கணத்தை நீ, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அன்பை நீ, இதெல்லாம் அசால்ட்டா பேரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க, இப்பெல்லாம் பண்ணாலும் பேரை கூப்பிடுறாங்க, வாடான்றாங்க, போடான்றாங்க, வாடின்றாங்க, போடின்றாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. நான் தேவன் யார், நானு இல்ல இல்ல, தேவனா இருக்கிறாரு, சாத்தான குடிகொண்டு இருக்கிறார், குடிகொண்டிருக்கிறார். சாத்தான் விளங்காம வாழ்ந்துட்டு இருக்கிற இல்லைங்களா. அவ்வளவு சொல்லி தேவனா பண்ணாரு, காலையில இது பண்ணினாட்டார், அப்படியே தூக்கலாம் போயிடுச்சு. எனக்குள்ள ஒரு அவருடைய சித்தம் அல்லவா, பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் 6:30 மணிக்கு அந்த சிஸ்டர் வெளியே வந்தாங்க. உடனே நான் சொன்னப்பா சிஸ்டர் உங்க அம்மாவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து ஓகேட்டாங்க. நான் உடனே ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கு, இன்னொரு நபரை பார்த்துட்டு வர என்ன பண்ண, ஃப்ரெஷ் ஆகிட்டு காலை குடிச்சிட்டு ஒரு பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு குடும்பத்தை சந்திச்சு நான் மறுபடியும் வந்து அவங்க ரெடியா இருந்தாங்க. உள்ள ஒரு பாத்ரூம்ல என்ன பண்ண, கொண்டு போயிட்டு ஒரு சேர் இல்லாதுங்க, ஒரு சேரை போட்டு நான் பண்ண, பக்கெட் நிறைய தண்ணி வார்ம் வாட்டர் வந்து சுடு தண்ணியில வார்ம் வாட்டர் பண்ண அப்படியே எடுத்து முடிஞ்சிச்சு. ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் பார்த்தீங்களா. இல்லாட்டி ஒரு தொட்டியை தேடணும், இல்லாட்டி ஒரு ஏரிக்கு போகணும். ஒரு முறை ஒரு ஐயா வந்து சிஎஸ் நல்ல ஒரு பெரிய படிச்சவர், நல்ல ஒரு அதிகாரியா இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ஃபீல்ட்ல போயிட்டு எனக்கு ஞானசனம் கொடுக்க பாஸ்டர். இப்போ இப்போ நம்ம பார்த்து நம்ம நினைக்கிறோம் இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், அப்படின்னு கிடையாதுங்க. தேவன் நான் வளர்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அப்படி என்ன பண்ண, போயிட்டு ஜப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ண, அவங்களுக்கு வீடியோ இருக்குது, அப்படி என்ன பண்ண, பக்கெட் எடுத்து என்ன பண்ண, அப்படி ஒரு அதிர்ச்சியம் தான் என்னதுங்க, ஒரு அதிர்ச்சியம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. ஆனா சொன்ன ஒரு காரியம் நான் புரிஞ்சுக்கணும். 2 வருஷத்துக்கோ ஒரு 3 வருஷத்துக்கோ ஒரு 6 மாசம் கூட இருக்க மாட்டாங்க தாய் இல்லையா. அவங்களுடைய எல்லாமே பார்க்கும்போது இப்படிலாம் இருக்கு. ஒரு மூத்த மகனும் ஏற்றுக்கொள்ளவில்லை, 2வது மகனும் ஏற்றுக்கொள்ளவில்லை, 3வது மகனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் தான் 1000 வருஷம் அவரோடு. இந்த உலகம் நரகம் என்பது இருக்குது, உண்மைதான். வீட்டுக்குள்ளே நரகம் இருக்கு. இதுக்குள்ள நரகம்
வீட்டுக்குள்ளவே நரகம் இருக்கு. வீட்டுக்குள்ள பரலோகத்தையும் வைக்க முடியும், ராஜ்யம் வருவதாக. அது யாருடைய செயல்ல இருக்கு? நம்முடைய செயல். நான் சமாதானத்தை உண்டு பண்ணா நான் சமாதானமா இருக்கணும். நான் சண்டை உண்டு பண்ணா நான் சண்டை பண்ணா சண்டை வந்துடும். நான் பொறுமையா கூட சமாதானம் இருக்கணும். பொறுமை எழுதிய டென்ஷன் தான் வந்து அது அடிக்கடி சொல்ற வார்த்தை. டென்ஷன் ஆகும், டென்ஷன் ஆகும், டென்ஷன். குழந்தைய கத்துக்கிற டென்ஷன் 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 ஆகாது. நாங்கள் பிரஷர் ஏறிக்கிட்டு போயிட்டு மூளையில போய் தாக்கு புரியல. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு எனக்கு எப்படி இருக்கிறாய்? இடராய் இருக்கிறாயே. நல்லதா நான் சொன்னேன். நீங்க சாகக்கூடாது, அதுதான் நான் சொன்ன வார்த்தை. நல்லதுதான். அக்கா நீங்களே பாத்துங்கக்கா. என் ஒய்ஃப் சம்மதிக்க மாட்டாங்க. என் ஒய்ஃப் என்ன பண்ண மாட்டாங்க? சம்மதிக்க மாட்டாங்க. ஆண்டவர் சம்மதித்தார். அந்த நேரமே என்கிட்ட சொன்னபடி என்ன பண்ண, சேர்ல உட்கார வச்சு பாத்ரூம் என்ன பண்ணுங்க உட்காந்து என்ன பண்ண, மனசுல வந்து எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தி. பிதாவுடைய அந்த செயலை செய்யபடியான ஒரு எண்ணத்தை கற்றுக் கொடுத்தார். அவருடைய எண்ணம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது. கல்வனுக்கு கடைசி நொடியில் என்ன பண்ணாங்க, என்னோடு கூட அவருடைய அன்பு அப்படின்னாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது. என்னுடைய நெருக்கமான உறவு ஒருத்தனாங்க சர்ச்சுக்கெல்லாம் வருவாரு. சடனா படுக்கையில படுத்துட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுன்றாரு. நான் நினைச்சு பார்க்கவே இல்லை அவருக்கு கொடுக்கணும். அதுக்கு போய் என்ன பண்ண தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்து பரலோகத்துக்கு அனுப்பியாச்சு. அவர் பரலோகத்தில் இருப்பாரு தான். ஆமென் சொல்றத பார்க்கலாம். அவர் கூட இருப்பாரு தான். அவர் சொல்லிட்டாருன்னா நான் சிந்திப்பது வேறு, தேவன் சிந்திப்பது வேறு. அதனால் உங்கள் வாழ்க்கையிலே நமக்கென்று கொடுக்கப்பட்ட உறவுகள் நட்புகள் மத்தியிலே நம்முடைய காலத்தை வீணாக்கிடாதீங்க. தேவனை போல சிந்திப்போம், தேவனை போல யோசிப்போம். கூட தான் இருக்கிறார். 17ஆம் வசனம் சொல்லுகிறார், பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் பேதுருவே நீ பாக்கியவான், நீ விசேஷமானவன் என்று சொல்லி அவனுக்கு என்ன செய்கிறார்? 18 வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்லிட்டார் பாதாளத்தின் வாசல்கள். ஆனா பாதாளம் படிச்சு வந்து மேற்கொண்டுச்சு. பாதாளம் யாருக்கு தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிசாசுக்கும் பிசாசும் தூதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க படிச்சு பாருங்க, யாருக்கு பாதாளம் நரகம்? பிசாசுக்காக தான் கொடுக்கப்பட்டது. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளவில்லை. பரலோகராகி திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் எதை கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகி பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு கிருபை எல்லாம் கொடுத்து யார் போதுச்சு. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில இருந்து நல்லாதான் இருக்கும். எப்போ வந்து நமக்குள்ள ஒரு வழியாகவும் சொல்ல முடியாதுங்க. நல்லா தானே இருந்தாருங்க அவரு. திடீர்னு எப்படி ஆயிட்டாரு? ஆமா, எப்படி ஆயிட்டாரு? நல்லா தானே இருந்தாரு. திறவு போலயே வாங்குகிற அளவுக்கு தகுதி பெற்றாரு. பாரதின் வாசல்களை வரை மேற்கொள்ளாதபடி தகுதி பெற்றவர்களுக்குள்ளாக என்ன சிந்தை வந்து விட்டது? மனுஷன் சிந்திக்கிற வண்ணமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். நம் சிந்தனைகள் குடும்பத்துக்குள்ளாக தேவ சிந்தனையா இருக்கட்டும். அப்போதான் அங்க வந்து மதிப்பு, மரியாதை, அன்பு எல்லாமே இருக்கும். அதுக்கு கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளணும். சபிக்கிறவனை இதுதான் தேவனுடைய சிந்தனைகள், தேவனுடைய எண்ணங்கள். இவையெல்லாம் எனக்குள் இருந்தால் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியாது, சாத்தானை ஆள முடியாது. புரிஞ்சதுங்களா? ஏதோ ரட்சிக்கப்பட்ட வந்த போன இதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை வந்து செய்ய வேண்டிய கடமை எல்லாம் என்ன பண்ணணும்? செஞ்சுதான். விரோதியா இருந்தவங்க என்ன பண்ணுவோம்? அதை நம்ம யார்கிட்ட போறாரு? தன்னுக்கு விரோதமா இருக்கிற மக்கள் மத்தியில் போகிறார். சொந்த கரங்கள் தான். ஆனால் எப்படி பார்க்கிறார்கள் இயேசுவை? கல்லெறிந்து கொண்டு விடலாமா, மலையிலிருந்து தள்ளிவிடலாமா என்று யோசிக்கின்ற அவர்கள் மத்தியிலே தானாகவே எழுந்து போகிறார். ஏனென்றால் அவர் எழுந்து போகாவிட்டால் நான் எழுந்திருக்க முடியாது, நான் எழுந்து பேசிக் கொண்டிருக்க முடியாது. சரிங்களா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவமானப்பட எழுந்தார், கொலை செய்யப்பட எழுந்தார், பாடுபட எழுந்தபடி
நான் எழுந்து பேசுகிறேன், நீங்களும் உட்கார்ந்து கொண்டு. எவ்வளவு அழகு பார்த்தீங்களா நீங்க? நான் எழுந்து பேசுறேன், நீங்க என்ன பண்றீங்க? உட்கார்ந்து கேட்கறீங்க. ஆடாம அசையாம கேட்கறீங்க. எப்படி கேட்கறீங்க, உள்வாங்கறீங்க எனக்கு தெரியல. இந்த காதுல வாங்கி அவ்வளவுதான். என்னதான் நீ பிரசங்கம் பண்ணு, நான் சிந்திப்பதை தான், நான் யோசிப்பதை தான் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய மகிமையை பெற்ற பேதுருவுக்குள்ளாக என்ன சிந்தை வந்தது? எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடர்களாய் இருக்கிறார், தேவனுக்கு ஏற்றவரை சிந்தியாமல் நீ சிந்திப்பது போல நான் சிந்திக்க வரவில்லை. என் சிந்தையெல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்வதுதான். அது போல நம்ம வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அவர் யோசித்ததை எனக்கு சொன்னா செஞ்சிச்சார். அதுக்கு பிள்ளைங்களா யோசிக்கிறாங்க, அம்மா இருக்கு நீங்க இருக்கட்டும், அங்க இருக்கு நீங்க யோசிக்கிறாங்க. இவர் சடால் 4:30 எழுந்து உட்கார்ந்து ஜபிக்கிறார். அவர் யோசிக்கிறாரு. நீ அந்த அம்மா என்ன பண்ணுங்க, பாத்ரூம்லயே உட்கார வச்சு என்ன பண்ணுங்க, சேர் போட்டு ஞானஸ்தானம் நான் சிந்திக்க முடியும். நீங்க ஒத்துவீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க எடுத்த வீடியோ கூட சிரிப்பாங்க. பாஸ்ட் அப்படி சேர்ல போட்டு பண்ணுங்க, தண்ணி எடுத்து நான் காட்டின சிரிப்பீங்க. நீ பார்த்ததம்மா உங்களோட சிரிப்பு வந்துச்சுல. புதுமை அடைய செய்கிறாரு. அவர் அதிசயமானவர், அவர் புதுமையானவர். எந்த நேரத்தில் எந்த ஆத்துமா எப்படி பிடிக்க வேண்டுமோ பிடிப்பார். வலை போட்டு பிடிப்பார், தூண்டில் போட்டும் பிடிப்பார். கடைசியோடையும் கூட கல்வனை பிடித்தார் அல்லவா? இன்றைக்கு என்னோடு கூட எங்கே இருப்பாய்? பரதேசியில் இருப்பாய். அதுதான் தேவ குணம். கடைசி நொடி வரைக்கும் கருணையான குணம் தான் தேவனுடைய குணம். கடைசி வரைக்கும் இரக்கமுள்ள குணம் தான் தேவனுடைய குணம். கடைசி 40 நாய் குணம் வருமா, 60 வருமா? பேய் குணம் அப்படிதான் வருது. வயசாகாத குணம் மாறிட்டு வருதா? நம்ம சொல்றேன், எனக்கு மென்டல் டார்ச்சர் எங்க போறதுன்னு தெரியல. ஆண்டு சொல்றேன், என்கிட்ட வா, 1000 வருஷம் உன்னை காப்பாத்து. ஆமென் சொல்லுங்க. அதனால நமக்கு எங்கே இடம் யோசிக்காதுங்க, அங்கே எனக்கு ஒரு இடம் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகழிடம் உண்டு. ஆமா, பாப்பேன் எவ்வளோ இடங்களுக்கு நான் வெளியே போறேன், வீட்டுக்கெல்லாம் தெரியாது, எங்கெல்லாம் போறேன், பனி காத்து குளிர் எல்லாவற்றையும் தேவன் கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வருகிறார். எங்கெல்லாம் போறோம் அங்க அன்பான ஜனங்களை கர்த்தர் கொடுத்து கனப்படுத்தி கொண்டு வருகிறார். சொன்னதான் அவங்க ஞாபகம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிகுந்த சந்தோஷம். அவங்களுடைய பேரன் ஜெர்மனில இருக்கிறாரு. அவர் தான் அவருடைய அந்த குடும்பம் தான், அந்த குடும்பம் என்ன அவ்வளவு நேசித்து அந்த நாட்டுக்கு அரைச்சாப்புல தமிழ் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி, 80 வயசுல அவங்க பேர் ரோஸ்பேரி. என்ன பேர் தான் ரோஸ்பேரி. ஆனால் அவங்க ஞாபகம் எடுக்காவே இருந்தாங்க. அதுக்கு நம்ம கூட பேர் வச்சுக்கிறத தவிர சாந்தின்றோம் அண்ணா கிடையாது, ஆரோக்கியன்ற இடம் கிடையாதுங்க. ஆரோக்கியமே அது மாதிரி பேருக்கும் நம்ம ஊர் கணக்குடைய சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே இல்லாம இருக்கு தெரியுங்களா? அது போல நம்ம என்ன பண்ணுங்க, பூமியில சம்பந்தம் இல்லாம என்ன பண்ணணுமோ நமக்கு ஏற்றதை சிந்திக்கிறோம். என்ன சிந்திக்கிறோங்க? ராவு காலத்தை சிந்திக்கிறோம். என்ன சிந்திக்கிறோம்? யமகண்டத்தை. இது தேவன் சிந்திக்கிற ஒரு காரியம். இன்னும் 2-3 வருஷத்துக்கு இப்ப படம் படுத்து என்ன பண்ணா இப்பயே சிந்திக்கிறாங்க. நாளைக்கு ஜீவன் இருக்குமா சொல்ல முடியாது. நேற்று ஒருத்தர் ஒரு ஜோசியர் என்ன பண்றாரு, போட்டு எழுதி காட்டுறார். இவருக்கு இன்னும் ஒரு 28 வருடம் இருக்குது. அதுக்கு 28 வருடம் சனி இருக்குதான். அதுக்கெல்லாம் சனி இருக்கு. அது சனி இருந்தா என்ன பண்ணாதுங்க, ஒண்ணுமே வேலைக்கு அவர் என்னதான் பண்ணாலும் அப்படி பார்த்துருந்தேன். இப்படி கரெக்டா சொல்றாங்க. ஆண்டவர் தான் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் நாம் என்று நாம் தேவனுக்கு என்று சிந்திக்க முடியாது. உங்க சிந்தனைக்குள்ள தேவன் இருந்தால் நீங்கள் சிந்திப்பதெல்லாம் சமாதானமாக இருக்கும். நீங்கள் சிந்திப்பதெல்லாம் மற்றவர்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. எப்படி கொடுக்கும்? நீங்க வீட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களால குடும்பம் நிம்மதியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென். எங்கே நிம்மதி? எங்கே? அப்படிதான் ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? கணவனை கேட்டா எங்க நிம்மதி இருக்கு, மனைவி கேட்டா எங்க, பிள்ளையை கேட்டா எங்க நிம்மதி இருக்கு? தேவனை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தால் நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நான் ஒரு வாட்டி ஓப்பன் போறோம். நாங்க வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கோம்.
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பாடுறாரு. இந்த பாடு எல்லாரும் கவர் பண்ணலாம் பாஸ்ட். ஒரு புதன் என்ன பண்றது, மைக்கு கொடுத்துருந்தா காசு படாது எங்கே நிம்மதி அதை சொல்லிட்டு நிம்மதி கூப்பிடுங்க. நீங்க அதை ஒரு 2-3 லைன் பண்ண பாடிட்டு, ஏன்னா அந்த பாட்டை பாடிங்கிற ஆடிங்கிற அதுக்கு இந்த பாட்டை அம்மாக்கெல்லாம் தெரியும். எனக்கு பாட்டை ஆடிங்கிற புகழெல்லாம் போட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த காலம் தான். இன்றைக்கு தேவனை சிந்திக்கும்படியே கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதனால் தேவ சிந்தனை நமக்குள் வரக்கூடிய கொடுக்கும். மறுபடியும் வாசிக்கிறது, அவரும் திரும்பி எனக்கு பின்னாக போ சாத்தி, பரலோகத்துடைய திறவுகோலையே கொடுக்கத்தக்கதான் மனுஷனை பாதர சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ. ஆமா, நம்ம அவர் முன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சிந்தையை நான் இல்லாட்டி உங்களை பார்க்க முடியாது தேவன். அதனால் நம் வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தில் போக புகழும். இன்னொரு வசன வாசிங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய்சொல்லும்படி சாத்தான் உனக்கு சொல்லுகிறதை பாருங்க. இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், சாத்தான செய்தவருடைய இதயத்திலே நிறைப்பிழந்த எண்ணெய். இவங்கெல்லாம் ஒரு விசுவாச ஐக்கியத்தில் உள்ள மக்கள். பேதுருவுடைய நாட்கள் பண்ணாங்க, சபையில் இருக்கிற ஒரு சர்ச் மெம்பர்ஸா இருக்கிறாங்க. இதுல நீங்க 36 அதுக்கு முன் வசனம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. 36 வாசிங்க. சீப்புரு திவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றோனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய இங்கே ஜனங்கள் ஒரு சபையிலே அங்கமாய் மாறுகிறார்கள். அவர்கள் கொடுக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கொடுக்கிறார்கள். அதுபோல் அன்னையும் கொடுக்கிறான். என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். ஆனா எப்படி கொடுக்கிறான்? அவன் வஞ்சித்து கொடுக்கிறான். தேவகாரத்தில் எதுவும் வஞ்சிப்பு என்ன பண்ணக்கூடாது சொல்லுமா கேட்கிறாருப்பா. இந்த மாசம் ஃபுல்லா கேட்டுங்கிறாரு. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு வஞ்சிக்கிறார். என்ன செய்யறதா அதுக்கு நம்மளுடைய இப்படி பாருங்க. நீங்க 35 வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் தேவனுக்கு கொடுப்பதனால குறைஞ்சிருக்கிறீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்லைங்க, கொடுத்தா குறையுது. அதுங்க அதான் வச்சுருக்கிறேன். அது உங்ககிட்ட கொடுத்தா எங்கிட்ட எப்படி வரும்? அதுங்க இருக்கிறது உங்ககிட்ட கொடுத்தா எப்படி வரும்? எனக்கு குறைவு தானே வரும். குறைவதுமா வராதுல்ல. இருக்கிறது என்கிட்ட கொடுத்தா என்ன பண்றோம்? குறையும். ஆனால் அதுக்கு என்ன சொல்லுதுடா? குறைவு ஒன்றும் குறைவா இருந்தது இல்லை. என்னதுக்கு இவங்கெல்லாம் கொடுக்கறத பார்த்து அன்னையும் கொடுக்க என்ன பண்ணுங்க, உலகம் பார்க்க மெச்சி கொள்ளும்படி கொடுக்கிறார். ஆனால் மனதில் ஒரு வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு ஒரு மறைவை வைத்துக் கொண்டு கொடுக்கிறார். தேவ காரியம்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோட உறவாடு நம்ம வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமா இருக்கணும். அவர்கிட்ட இதையே மறைக்க முடியாது. யார்கிட்ட மறைக்க முடியாதுங்க? நான் உங்ககிட்ட என்ன மறைக்க முடியும்? நீங்க என்கிட்ட உங்களை மறைக்க முடியும். ஆனால் யாரை மறைக்க முடியாது? தேவனுடைய பார்வையில் நம்ம மறைந்து போக முடியாது. ஆதாமி எங்க இருக்கிற அவருக்கு தெரியும். நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்வதற்காக அழைத்தார். அதுக்கு ஆபேலுடைய ரத்தத்தினுடைய சத்தத்தை கேட்கிறவன். அதுக்கு அண்ணாளுடைய சத்தத்தை மாத்திரமல்ல, இஸ்ரவேலுடைய பெருமூச்சு மாத்திரமல்ல, ஆபேலுடைய ரத்தத்தினுடைய சத்தத்தை கேட்கிற தேவன். சிம்பிளா யோசிக்கிறீங்களா? நம்ம கடவுளை யோசிக்கும் போது ரொம்ப சிம்பிளா நினைக்கிறோம். அப்படி சிம்பிளா தான் பேதுரு யோசிக்கப்படாருங்க. இது நமக்கு நேரிட கூடாது. என் கூட ஒரு அரசாலையும் நினைச்சேன், உங்களால் நிறைய லாபம் வர நினைச்சேன். மீன் கடை விட்டு என்ன பண்ணாங்க, உங்களை நம்பி வந்த ஒரு பெரிய என்ன பண்ணுவீங்க, பெரிய மீன் ஷாப் வச்சு கொடுப்பீங்க நினைச்சேன். நீங்க என்ன பண்ணீங்க? கடைசியா என்ன உங்களோட கூட சரி நீங்க சுத்தி வரீங்க, ஜனங்களா உங்களை கனப்படுத்துறாங்க. ஒரு என்ன பண்ண போறீங்க, ஒரு அரசியல் உருவாக்க போறீங்க. அந்த அமைச்சர்கள் என்ன பண்ண போறாங்க, 12 பேர் என்ன பண்ணாங்க, அமைச்சரா இருப்போம். இந்த பிளான்ல தான் இருக்காங்க. ராஜாவா வர போறாங்க. பிளான் தான். இவர் சடனா 33 வயசுல பட்டு உடைக்கிறார். எதை உடைக்கிறாருங்க? நான் பாடுபட போறேன்,
நான் கொலை செய்யப்பட போறேன், ஐயோ நேரக்கூடாது, நான் நினைச்சோம் ஒரு 80 வயசு கூட கூட இருக்குன்னு நினைச்சோமே, நல்லா செட்டில் ஆகிட்டோம் நம்ம. அது போல இங்கே மற்றவர்கள் கொடுக்கிறார்கள், அது போல அந்த சபையில் இருக்கிற அனனியா என்கிற குடும்பமும் கொடுக்கிறது. ஆனால் கொடுப்பதிலே அவர் என்ன செய்கிறார்கள்? பேதுரு 1:2 வாசிங்க. 5. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணாட்சியை விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் பாருங்க, அதுக்கு முன்னாடி சபையில அநேகர் இருக்கிறாங்க. சிப்பு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலனாகிய ஆரோனின் மகன் என்று அர்த்தம் கொடுக்கிற பர்னபா, நிறைய பேர் வராங்க. அதுல யாரோட பேர் வருது? நான் சர்ச்சில் அனனியா வராது. என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சொத்தை விற்கிறார். என்ன பண்றாரு? ஒரு சொத்தை விற்கிறார். அது அவர் சொத்து தான் இல்ல. அதை விற்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு, அனுபவிப்பதற்கும் அதிகாரம் உண்டு. அதை யாரும் கேட்கல. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய தன் மனைவி அறிய என்னதுங்க? குடும்பத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இவ்வளவு கொடுக்கலாம் அவ்வளவு கொடுக்கலாம், அதுங்க இவ்வளோ அதெல்லாம் கொடுப்பானா விடு, அடுத்த மாசம் கொடுத்துருக்கலாம், அடுத்த மாசம் டிசம்பர் வருது, அதெல்லாம் பணம் ட்ரெஸ் எடுக்கணும், என்ன பண்ணணும்? நம்ம சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. எதை குறித்து யோசிக்கிறோம்? மனித யோசனை யோசிக்கிறோம். தரித்திரருக்கு கொடுங்கள். அதுக்கு ஒரு வருஷமா நீங்க கொடுக்குறீங்க. அநேக வெளியில எவ்வளவு பேர் கொடுத்துருக்கலாம். அநேக சர்ச்சுல ஒரு 4 வருஷமா ஒரு சபையில அவங்களுக்கு சேவைகள் கொடுக்குறேன். இந்த வருஷம் எடுத்து செய்யக்கூட நிறைய காரியம் செய்து கொண்டு வருகிறேன். இதுக்கு பல வருஷமா கர்த்தர் உணர்த்தினால் அப்படி செய்ய நீங்களும் செய்யறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவர் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க? எல்லாரும் பண்ணீங்க. போதிஸ்ல ரொம்ப ஸ்பெஷலான இதெல்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். மகளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, என் மகளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, யாருக்கு? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கு எல்லாம் போய் நான் பண்ணி பிளான் அதுக்கு வந்துச்சு. இல்லை அடுத்த மாதம் அந்த பிளான் தான் இருக்கிறீங்க. இல்லை இல்லை கொஞ்சம் எத்தனை பாசிட்டிவ் கொடுத்து எந்த பிளான்ல இருக்கிறீங்க? எந்த செயலில் இருக்கிறீங்க? யோசிங்க. என்ன சிந்தையோடு இருக்கிறோம்? தேவனுக்கு கேட்டதை சிந்தியாமல் மனுஷனுக்கு கேட்டது சிந்திக்கிறபடியினாலே யார் அவனை ஆண்டது? நீங்க நல்லா நினைச்சீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு செய்றீங்கன்னா சம்திங் தான். ஏதோ ஒண்ணு உங்களை சொல்லுங்க. ஏதோ ஒரு சத்துரு உங்களை ஆண்டு இருந்தாரு. சத்துரு யாரெல்லாம் உருவாக்குது? நான் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்தித்தினாதுங்க. நான் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திப்பேன் சொன்னா ஒரு முறை நாங்கள் அப்போ ஆரம்ப நாட்கள் பாத்தீங்கன்னா விசுவாசியா இருக்கும்போது கடன் வாங்கி வீட்டில் நம்ம நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. கடனை வாங்கி நான் பண்ணேன். எனக்கு ஒரு ஷூ ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் பண்றேன். கடன் வாங்குற ஒரு என்ன பண்றேன்? அடுத்த வாரம் வாங்கும் போது என்ன பண்ணீங்க? சிக்ஸ்டின் வாங்கினீங்க, அடுத்த வாரம் அது இப்படியெல்லாம் ஒரு காலங்கள் ஓடிச்சு. அதுக்கு தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு அதுக்கு போக போக கத்தனை படம் இதெல்லாம் மாத்திட்டாங்க. அதுக்கு கத்தர் என்ன பண்றது? அதெல்லாம் யோசிப்பது அதிகமாக இருந்தா செய்வது என்ன பண்ண குறைவா இருந்தா கடவுளுடைய காரியங்களுக்கு செய்யும்படியாகதான் தேவன் அப்படித்தான் அழைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய சிந்தனை, தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினாலே படிக்க தன் மனைவி அறிய தன்னுடைய கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். வைத்தான். அது அப்போஸ்தலருடைய எல்லாம் பார்க்கறாங்க. ஆஹா, பயபக்தியோட எங்க வச்சிட்டாங்க. ரொம்ப பயந்த குடும்பம். யார் குடும்பம்? அனனியாவின் குடும்பத்துக்கு ஜனங்கள் அப்படிதான் பார்க்கறாங்க. அவர்கள் சொல்லுறது அப்படி பண்ணிட்டாரு எடுத்து வச்சாரு. ஆனா பேதுரு அவர் நோக்கி அனனியாவை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தானுடைய யார்கிட்ட? உங்களுக்குள் எனக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறதா? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்லும்படி சாத்தானை நிரப்பினது என்ன? நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும் அப்பா. கர்த்தர் நிரப்புகிறார். ஆனால் யார் நிரப்பப்படுகிறது? சாத்தான் நிரப்புகிறான். அதை நம் வாழ்க்கையில புரிந்து கொள்ளும்படியாக அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்னும் அதில் திரையும் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டார். இவைகளை கேள்விப்பட்டு யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று.
தேவனுக்கு விரோதமா எழும்பும்போது நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏதோ பயம் இல்லை, உங்களை கர்த்தர் எழுப்பவே அழைத்திருக்கிறார். நாம் தேவனுக்குள்ளாக வளர்ந்து செழிக்க அழைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிற செழிப்பு அல்ல, அதை விட மேன்மையான செழிப்பு. நீங்க யோசிக்கிற மாதிரி இல்லைங்க. அவங்களாம் யோசிச்சாங்க, அம்மாவை யார் வச்சுக்கிட்டு ஆண்டு என்ன பண்றாங்க, ஞானசனம் கொடு, 1000 வருஷம் என்ன பண்ண போற, தாயனோடு கூட இருப்பான். அதுபோல் நம் வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கென்று எழுவதால் இதையெல்லாம் பேசுகிறார் தவிர வேற எதற்கும் அல்ல. அதனால் நம் வாழ்க்கையிலே முதலாவதாக தொடர்ந்து படிக்கமா, அதே 5ஆம் அதிகாரம் 9 வாசிக்கும் ப்ளீஸ். பேதுரு அவரை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இங்க பாருங்க, அனனியாவும் என்ன பண்ணிட்டான், வஞ்சிக்கப்பட்டால் மனைவியாகி சப்பிலான பண்றாங்க. அதே ஸ்டைல் தான் என்ன பண்றாங்க, இப்படி வராங்க. குடும்பமே அதே மாதிரி தான் வருதுங்க. ஒரு மனதோடு இருக்கிறாங்க. எல்லாம் வார்த்தைகளாம் தவிர வாழ்க்கைக்கு எல்லாம் செயல்படாது என்கிற ஒரு மனதோடு இருக்கிற பண்ணாங்க. இவர் கேட்கவே இல்லை. என்ன பண்ணாங்க, இவர் என்ன பண்ணாங்க, அதை கேட்கவே. அவர்கள் தேவ ஜனங்கள் தேவ ஐக்கியத்தில் வந்திருக்கிறாங்க. யாவரும் செய்வது போல செய்கிறாங்க. இவ்வளவுதான் கொடுங்க சொல்லு. என்ன பண்ணாங்க, ஆனால் வஞ்சித்து வைத்திட செய்கிறவர்கள் நமக்கு என்ன பண்றாங்க சொல்லுங்கப்பா. மற்றதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்றாங்க, தண்ணி மாதிரி சொல்ல போறாங்க. என்ன பண்றோம், மற்ற எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, நம்முடைய பணத்தை வந்து எப்படி பண்ணணுமோ, சினிமாலாம் வந்து ஒரு டிக்கெட்டு பெரிய பெரிய படம் வேணுமா, இது தெரியல. இப்பதான் அதெல்லாம் தொண்ணூறு காசு தான். பெரிய பெரிய ஆக்டர்ஸ் உடைய சினிமா முதல் வருது எவ்வளோமா டிக்கெட் சொல்லுங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? யாருக்கும் தெரியுமா? 1000 ரூபாய். 1000 ரூபாய் என்ன பண்றோமோ ஒரு ஆண்டவர் யோசிக்கணும். என்ன பண்றாங்க, வாய்க்குள்ள போய் என்ன பண்றோம், தேடி என்ன பண்றோம், என்ன பண்றோம், யாரை வஞ்சிக்கிறோம்? உலகத்துக்கு தண்ணி மாதிரி என்ன பண்றாங்க செலவு. எதற்கு இதெல்லாம் பேசுறேன், எனக்கு என்னுடைய தேவைக்காக இல்லைங்க. எனக்கு கொடுக்கின்ற ஆகாரத்தை கற்றுக் கொடுக்கிறேன். அதுக்கு ஆகாரத்தை புசிப்பதற்கு சுகத்தையும் கொடுக்கிறேன். அதுக்கு நான் போற ஒவ்வொரு ஊர்லயும் வித்தியாசமான சாப்பாடு தான் ஏற்றுக்குது என் உடம்பு. ஆமான்னு சொல்லுது. டெல்லி எல்லாம் போனாதுங்க சப்பாத்தி தான், அதுவும் ஏற்றுக்குது. இந்த தார்வாடெல்லாம் போன சோளத்துல இருக்கும் சப்பாத்தி இருக்கு. ஆமா, போன அடுக்கடுக்க வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சோள ரொட்டி தான், மதியானம் தான், நைட் தான். இதெல்லாம் பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என்னுடைய நடவடிக்கைலாம் பார்த்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் போன போனவங்க எனக்கு என்ன தேவையோ பழகிட்டாங்க. ஐயோ நம்ம பாசனா பண்றோம், இவ்வளவு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு என்ன பண்றாங்க, வேண்டாம் பண்ண மாட்டேன். யாருக்கிட்டையும் டீல சக்கரையே இருக்காது. என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் அந்த பல வருஷங்கள் அவங்க பார்த்து என்ன பண்ணாங்க, பெரிய மாற்றங்கள் வந்தது. அது போல நம் வாழ்க்கையிலே நம்ம செய்யும்படியாக தேவனுக்கென்று நம்முடைய காரியங்களை செலவிடுவதற்கு யோசிக்கிறோம். குறைஞ்சதுங்களா, எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. குறைஞ்சதுங்களா, ஒருவருக்கும் ஒரு குறையும் கிடையாது. தேவனுக்கென்று கொடுப்பதனால எந்த ஒரு குறையும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பச்சைபாஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும் இல்லைங்களா, நல்லா வெளியில் நடக்கும் இல்லைங்களா. அப்போ நான் போயிருக்கிறேன். அதுக்கு முன்னால் வந்து மதுரைக்கு போயிட்டு வந்த ஒரு காணிக்கை கொடுத்துருந்தாங்க. அது அப்போ 1000 ரூபாய் நோட்டு இல்லை, அதை வந்து அப்படியே பாக்கெட்டில் மேலே போட்டுட்டு கீழே வந்து ஒரு 70 ரூபாய் அடிச்சுட்டு நான் போயிட்டேன். போயிட்டு அங்கே பிரசங்கப்படுவதாக காணிக்கைக்குரிய நேரம் அப்படின்னாங்க. ஒரு பெரிய ஃபாஸ்ட் இறந்துட்டார் அவர். அப்போ அவர் மைக்கில் சொல்றாரு, உங்களுடைய பாக்கெட்ல பெரிய பணம் இருக்குங்களா, அந்த பெரிய பணத்தை தான் பண்ணீங்க காணிக்கையா போடணும். அதுக்கு அந்த பணத்தை தான் போடணும் அப்படின்றாங்க. மேலே அந்த ஒரு நோட்டு 1000 ரூபாய் மேலே இருக்கு, கீழே 70 ரூபாய் ஆகுது. அதுக்கு சொல்லிட்டாங்க, கர்த்தர் பார்க்கிறாரு. அதுக்கு அவ்வளோ கர்த்தர் பார்க்கிறாரு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், மனசு இல்லை. அடுத்த நாள் அதை என்ன பண்ணலாம், ஒரு கூட அரிசியாவது வாங்கலாம் இல்லையா. அதுதான் அந்த நாட்கள் அப்படிதான் இருக்கு. எனக்கு வாங்கினவங்க அப்படி யோசிக்கிறதுனால இவங்களா சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. இங்கே சர்ச்சில் தான் ஒரு சிலர் வந்தாங்க. அப்படி யோசிக்க தடுமாறுனாதுங்க. நாளைக்கு செலவு வச்சுக்கிறோம், நாளைக்கு செலவு வச்சுக்கிறோம், பார்க்குறாருன்றாரு. எங்கே தான் போகுது, எனக்கு இங்கே போகலை, எங்கே போகுது, இங்கே தான் போயிட்டு இருக்கு. எனக்கு
மனசு வரவே இல்லை. அவங்க கிட்ட வராங்க என்ன பண்ண அந்த காணிக்கை கொண்டு கிட்ட வந்துங்க இருக்காங்க. மனசு இல்லை. எழுத்துக்கு ஓடி இல்லாமல் கூட யோசிக்கிறாருங்க. எழுதுனா பண்ணலாம், சும்மா ரிலாக்ஸா போயிட்டு வரலாம் கூட யோசிக்கிறேன். கிட்ட வந்தா கண்ணை என்ன பண்ணிட்ட மலை எடுத்து, ஐயோ ஆண்டவரே என்ன பண்ணிட்ட போட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வருது. கர்த்தருக்கு கொடுக்கும் போது குறைவே வராது. கொஞ்சம் அந்த வர சோதனை வராது. நீங்க கொடுக்கும் போது வந்து கொஞ்சம் கஷ்டம் வர மாதிரி தான் இருக்கும். ஆனா பின்னாடி கர்த்தர் உயர்த்துவாங்க. உண்மையா வந்து நான் பார்த்துருக்கேன். அவருடைய கிருபையை நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அநேக சின்ன ஊழியர்கள் நான் தாங்கிட்டு தான் வரேன். அதை கூட ஒரு இடம் போறேன். ஒரு மாசம் அந்த ஆகாரம் அந்த வருகின்ற ஜனங்களை கொடுக்கக்கூடிய கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கேன். அந்த இடத்துல நான் முன்னாடி போயிருந்தேன். அந்த ஐயா இறந்துட்டாரு. சடனா ஒரு தம்பி தான் அதை நடத்துறாரு. எனக்குள்ள உணர்ந்தேன், நீ பாரு எனக்கு நீங்க ஜெபிக்கீங்க. நம்ம வந்து ஒரு 40-50 ஏழ்மையான தாய்மார் ஜெபிச்சுட்டே இருக்காங்க. கண்ணீர் விட்டு ஜெபிப்பாங்க. நான் போனாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அடுத்த மாதம் எல்லாருக்குமே வந்து சாரீஸ்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் பிளான் நிறைய இருக்கு. காரணம் என்ன சொன்னால் கர்த்தருக்கு செய்யும் போது இருக்கிற மகிழ்ச்சி அது ரொம்ப விசேஷமான மகிழ்ச்சி. நீங்க கொடுத்துட்டீங்க கர்த்தருக்காக செய்கிறீங்கன்னா உங்க மனசுக்குள்ள வந்து பெரிய சந்தோஷம் வரும். இதை இவர் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு கிரயத்தை என்ன பண்ணாங்க, வஞ்சிச்சுட்டாங்க. என்ன பண்ணாங்க, அதுல இருந்து கொஞ்சதை அப்ப நம்ம வாழ்க்கை வந்து தேவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, எதையும் வஞ்சிக்க மனசார செய்யும். ஆமென் சொல்லுது. ஆமென் சொல்லுது. சொல்ல பிற்பாடு கொஞ்சம் நிறைய பேர் மாறிட்டாங்க, கொடுக்குறாங்க. சந்தோஷம். நல்லா பாக்கெட் ரொம்ப இருக்கு. சொல்லுங்க, நம்ம சிரிக்கிறீங்க. ஒரு பாக்கெட் தேடி கண்டுபிடிக்கிறதா பொழுதுலாம் பசங்க அதாவது தேடி என்ன பண்ணாரு, தேடி கண்டுபிடிச்சி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஆராய்ச்சி பார்த்து கரெக்டா எடுத்து என்ன பண்றாரு, கரெக்டா எடுத்துன்னு வர்றாரு. நம்ம மேல கூட கண்ணு திரும்புது. அவருக்கு கேட்டார், ஃபர்ஸ்ட் வீக் பண்ணல இல்லை அவர் கொடுத்தாரு. நான் கேட்டேன், இல்லப்பா இது என்னுடைய சம்பள தொகை கிடையாது, அது காணிக்கு முதல் சொன்னீங்க. மகனாதான் என்ன பண்ணனுக்கு ரொம்ப பணம் சந்திச்சு எனக்கு. யாரோ ஒருத்தனா கூட மாசம் 30,000 ரூபாய் கட்டிடுவாரு. போயிட்டு வர அப்படி என்ன பண்றாரு, அந்த பனி காத்து புயல்ல தான் போயிட்டு வர பண்றது, அப்படியே என்ன பண்றாரு கொடுத்துட்டு வர. சரி நடக்கட்டும், இதுவும் தேவனுடைய ஆமா நன்மை செய்து தீமை அனுப்பிக்கிறார். அதுக்கு கொடுத்து நான் இது முடிட்டோம். முடிஞ்சுட்டு போது ஒரு பெரிய காரியம் தேவன் செய்வான். அதுக்கு அதை நான் பெருசா யோசிக்கிட்டு நீங்க கொடுக்குறீங்க. அது நீங்க கொடுக்க ரத்தம் அதுல இருந்து உங்களுக்கு உழைப்பு கொடுக்குறீங்க. அதை கொடுக்க மனசு இல்லை, அதை தவிர்க்க முடியாம நான் பண்றதுனால கொஞ்சம் கொடுக்க வேண்டிய காரியங்கள். இதனால் நம் வாழ்க்கையில வந்து தேவனை சிந்திக்க முடியாது. இதனால இந்த ஏமாத்தம் போய் சபிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. சபிச்சா இட போகுது சொல்லுங்க பார்க்கலாம். யாரையும் என்ன பண்ணக்கூடாது, மனசுல வந்து தேவ ஈவு யாரையும் வெறுக்காதபடிக்கு வெறுப்பு உணர்ச்சி வரும். எனக்கு அதுக்கு வரும், ஆட்டோமேட்டிக் எனக்குள்ள வரும். ஐயோ எதுக்கு இதெல்லாம் நம்ம யோசிக்கணும், இது தேவனுடைய யோசனை அல்லது தேவன் சிந்திக்கிற சிந்தனை அல்லது. அதனால் நம் வாழ்க்கையிலே கடைசியை வாசிப்போம். 9 வாசிக்குமா? பேதுரு அவரை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதில்லை. கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணணுமோ, நம்ம வஞ்சிக்கிறது யாரை வஞ்சிக்கிறோம், கர்த்தரை வஞ்சிக்கிறோம். யாரை வஞ்சிக்கிறோமோ, நம்மை வந்து இவ்வளவு உயர்வாய் நடத்தி கொண்டு போகிறார், சுகபல மாணிக்கத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நடத்தி சொன்னால் அவரை சோதிக்கும்படியாக நம்ம என்ன பண்றோம், வஞ்சிக்கிறோம். அதுக்கு யாருக்கு நடுவுல நடக்கிற ஒரு காரியம் இது, எனக்கு உங்களுக்கு இல்லை, யாருக்கு எனக்கும் கர்த்தருக்கு நடக்கிற ஒரு ஐக்கியம் இது. அதுக்கு கர்த்தருக்கு அந்த தாய் ஆத்மா அவசியம், மகனுக்கு வந்து அதுக்கு அவங்களுக்கு கர்த்தருக்கு அவசியம். அது அவர் தேவன் சிந்திக்கிறார். மகனை வந்து மகன் சிந்திக்கல, வேற யாரும் சிந்திக்கல, தேவன் சிந்திக்கிறார். ஒரு அரை மணி நேரத்துல உருவாக்கி விட்டார். மனதுக்குள்ளாக உருவானதை நான் பண்ண செயல்பாடு கொண்டு வந்தேன். அதை முடிச்ச பிற்பாடு ரொம்ப திருப்தியா இந்த மார்னிங் நான் அவங்க வீட்டுல குளிச்சுட்டு நான் அந்த இன்னொரு நபருக்கு போக போறேன். வழியில் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு அருமையான அந்த ஏழு மார்னிங் ஒரு 7 o'clock ரொம்ப அந்த பணி ரொம்ப அருமையா போறேன். அந்த வரைக்கும் சித்தத்தை நான் செய்ய போறேன். ஆண்டவரே அங்கே போயிட்டு ஜபம்லாம் பண்ணிட்டு அங்கே போய் சொல்லும் போது அந்த சகோதரி அவர் சொல்ற இந்த மாதிரி செய்யணும் பாஸ்டர், இப்படிதான் நல்லது. அது வந்து பார்வைக்கு இருக்குங்க, மனித பார்வைக்கு வந்து என்னங்க உட்கார வச்சு அவங்க என்ன பண்றாங்க, தண்ணியை தூக்கி ஊத்துறாங்க. அவர் சொன்னதை நான் செஞ்சேன். யார் சொன்னதுங்க?
மனிதனுடைய யோசனைக்கு அது தகுதி அல்ல. சொன்னதை செய்தபடினாலே என் இதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்தது, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கடைசியாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு, அது முதல் என்னதுங்க, ஒரு டைம் ஒரு வரல படங்க எல்லாமே செஞ்சாரு, ஒரு டைம் வரப்போகுது, அது முதல்ல பண்ணாருங்க. எதுக்கு ப்ரிப்பேர் ஆவாரு? பாடுகளுக்கு ஆயத்தமாகிறார். எடுத்துக்கிற என்ன பண்ணுங்க, நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு டைம் வந்து ஆயத்தமான தேவனுக்காக நாம சொல்லுங்க. நம்முடைய காலங்கள் வீணாய் போய்விட ஒரு 3 வருஷத்துக்குள்ள இவ்வளவு காரியங்கள் முடிச்சிட்டாங்க இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு லாங்க போல இல்லைங்களா? அவருடைய ஊழியர் 30 வயதுக்கு வரைக்கும் வாழ்ந்தவர் ஒரு தச்சனுடைய மகனாக குடும்பத்துக்குள்ள இருக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்துக்கப்பட்டவங்க 3 வருஷம் தான் அவருடைய மினிஸ்ட்ரி இருக்குது. இதுக்குள்ளவே நாச்சுங்க இவ்வளவு ஒரு பாடுகளுக்குள் வரா. இத்தனை முறைப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நாம் செய்ய வேண்டிய கடமைகள் தேவன் சமூகத்தில் இருக்கிறது. கடமை செய்ய வேண்டிய காலத்தில் என்ன பண்ணீங்க? கடமையை குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும், அதை நீங்க அந்த டைம் வரும்போது செஞ்சு ஆகும். அந்த டைம் வந்துருச்சு என்ன பண்ணாருங்க, அது முதல் எது முதல் அது முன்வாசனை படிக்க. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய், அவர் தேவன் என்பதை யாருக்கு தெரிந்து விட்டது? நீங்க அதுக்கு முன்னாடி படிச்சு பாருங்க. மோசையை பார்க்கறாங்க, எலியாவை பார்க்கறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அவர் சொல்லிட்டாரு, நான் ஒரு சராசரி மனுஷனை போலவே போறேன். என்ன பண்றோங்க, நான் கூப்பிட்டு அனுப்புறவங்க ஆயிரக்கணக்கான தூதர்கள் நெருங்கி வர முடியும். ஆனால் நான் ஒரு சராசரி மனிதனாய் போக வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. காரணம் என்ன? சராசரி மனுஷனாகிய உன்னை எழுப்பும்படியாக நான் ஒரு சராசரியா வந்துட்டேன். அவர் தேவ குமாரன் அல்லவா, பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் அல்லவா, பரிசுத்தமாய் பிறக்கப்பட்டவர் அல்லவா. ஆனாலும் சராசரியான ஒரு மனிதனாக மாறுவதற்கான ஒரு டைம் என்ன பண்றாரு, பிக்ஸ் பண்ணிட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காலங்களும் நேர்த்தியாக தான் செய்ய வேண்டும். அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் கூட நேர்த்தியாக தான் என்ன பண்ணீங்க. அந்தந்த காலங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் அந்த வயது வராது. என்ன வர்றதுக்கு அந்த வயது மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப அந்த கணவன் மனைவி என்கிற அந்த வயது வந்து அதுக்கப்புறம் வராதுங்க, வரவே. அந்தந்த வயதிலே என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த பொறுப்புகளை செய்கிற மக்களா இருக்க வேண்டும். அதை மிஸ் பண்ணிட்டாலும் பண்ண முடியாது. இப்ப அவங்க எல்லாம் வேண்டான்றாங்க. சடனா அந்த அம்மா தேவ சுத்தமான வருஷம் வருது, எவ்வளவு ஒரு மனசுக்குள்ளா ஒரு பெயின் இருக்கும். ஒரு சில அந்த பெயின்லாம் இருக்காது, தூக்கி போட்டு போயிருப்பாங்க. என்ன பண்ண ஒரு சில அந்த பெயினை பத்தினா அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. மனசாட்சி என்பது இருந்தால் நம்ம உணர்த்தப்படும். அப்படி இல்லாத மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு வாய்ப்பு அதை தவற விடலாம். யோசிச்சு பாருங்க, தேவன் தனக்கென்று அந்த 33 வயதில் அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கின்ற போது தவறாதபடி செய்யலாம், எழுந்திருக்கிறார். அதுபோல் நம் வாழ்க்கையிலே என்னென்ன செய்ய வேண்டும் அந்த காலத்திலே அதை நம்ம என்ன பண்ணாங்க, மனுஷனை போல யோசிக்காம தேவனை போல யோசிச்சோமா எதையும் செய்ய முடியும். அனனியாவும் சபை என்ன பண்ணாங்க, மனுஷனை போல யோசிச்சாங்க. மற்றவங்க என்ன பண்ணாங்க, தேவ திட்டம் என்ன பண்ணாங்க, அவங்க மனமுகந்து செஞ்சாங்க. இவர்களும் வஞ்சிச்சாங்க. அது நிமித்தமாக அவர்களும் அதை அனுபவிக்க முடியல, அவர்கள் குடும்பம் அதை அனுபவிச்சிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு செயல்படுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்ப கொடுப்போமா, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் எழுந்தார். அவர் எழுந்திருக்காவிட்டால் என் விசுவாசம் வீணாய் போய்விடும். நாம் பாவத்திலேயே விழுந்து போயிருக்கிறோம். அவர் எழுப்பினார். என்னை இன்றைக்கு எழுப்பவே அழைத்திருக்கிறார். எழுப்புவதற்கான வழி என்ன? நான் மனுஷனை போல சிந்திக்காமல் எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு நான் எதை கொடுக்க வேண்டும்? எதை கொடுத்தால் அது ஈடாகும். என்னை கொடுக்கிறேன், என்னை முழுமையை கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுப்போமா? நன்றியோடு துதிக்கிறையா. அவமானம், பாடுகள், சிலுவைகள், மரணம், மரணத்துக்கு பின்னால் உயிரோடு எழுந்தீர். அதுபோல எந்த பாதையில் சென்றாலும் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம்.
எந்த பாதையும் எங்களை ஒடுக்க முடியாது. அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது தோற்று போக மாட்டேயா. உங்க நன்றி செலுத்துகிறோம். வீழ்த்திடவேன்னு எண்ணும் போது தூக்குகிற தேவன் கர்த்தாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, செய்தி எங்கள் யாவருக்கும் போஜனமாய் மாறட்டும் ஐயா. இந்த செய்தி எங்களை புண்படுத்தல்ல, செய்தி எங்களை போக்குள் உருவாக்கு, செய்தி எங்களை உயர்த்தவே இந்த செய்தி கர்த்தாவே. எங்களை கீழாக்குவதற்கான செய்தி அல்ல, எங்களை சமுதாயத்தில் தலையாய் மாற்றவே கொடுக்கப்பட்ட செய்தி என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நடத்துங்க, செயல்பாட்டிலே நாங்கள் தொடர்ந்து நம்மை மையப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறது, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் இணைக்கும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.